அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு டாஸ்க்ல ஜெயிக்கணுன்றதுக்காக இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியலன்றதுக்காக கடிக்கிற லெவலுக்குலாமா இறங்குவீங்க? ஏன் பவித்ரா ஏன்னா ஜாம்பிஸா மாறுறீங்களா? நீங்களாம் ஆர்டிஸ்ட் தானே, தெரியும். நம்ம குழந்தையா நீங்க பச்சை பாப்பா மாதிரி நான் கடிச்சிட்டேன், என்னால் முடியல, முடியாதப்ப நான் கடிச்சிட்டேன், நான் என்ன பண்ணுறது இப்போ? வேணா நீ வேணா எனக்கு கடிச்சிக்கோ. அந்த குழந்தைங்க சொல்லும் பாரு, நான் உன்னை அடிச்சிட்டேனா, வேணா நீ வேணா நான் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் பாருங்க. அந்த மாதிரி பவித்ரா ஆக்சுவலாக ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு என்ன காட்டினாங்க? ஜாக்லினா பவித்ரா கடிக்கிற மாதிரி தான் காட்டினாங்க. ஆனால் ஜாக்லினையும் கடிக்கிற மாதிரி தான் போனாங்க, அவங்களுடைய காலில் தான் கடிக்க போனாங்க. அதே மாதிரி மஞ்சருடைய முட்டியில் கடிச்சிருக்காங்க நம்ம பவித்ரா அவர்கள். ஸோ இதைத்தான் வந்து மஞ்சரி கத்துறதுக்கு காரணம் தான். பவித்ரா கடிக்கிறா பவித்ரா கடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கத்துனது பவித்ரா ஜாக்லினா கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இல்லை. ஆக்சுவலாக கடி வாங்கினது வந்து மஞ்சரி, அதனால தான் கத்துறாங்க. இந்த டாஸ்க் வந்து இப்போ எப்படி போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்ட கோட்டையை கலைக்கிறது, அதாவது செங்கல் எடுக்கிறாங்க, செங்கல் எடுத்துட்டு வந்து நின்றுட்டு எப்போ அந்த அந்த கன்வேயர் பெல்ட் வந்து எப்போ நிற்கிதோ அப்போ இவங்கெல்லாம் நின்றுக்கிறாங்க. நின்றுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பேசிட்டு போய் ஒருத்தர் கோட்டையை வந்து கலைக்கிறதுக்கு போகிறாங்க. மூணு பேர் டீமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு டீம் வந்து முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் ப்ளஸ் ஜாக்லின், ராயன், ஒரு நம்ம ரஞ்சித்லாம் பயங்கரமாக ஆடுறாருங்க மனுஷன். லாக்குலாம் பயங்கரமாக போடுறா புள்ள. சௌந்தர்யாவை ஒரு தள்ளுனாரு பாருங்க, போய் பொத்துன்னு வந்துச்சு சௌந்தர்யா. ஸோ டாஸ்கில் இந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்கில் ரஞ்சித்தா இருக்கார், அதான் ரஞ்சித், சரியா? ஸோ இவங்க 6 பேர் டீமு, அந்த சைடு ஒரு 6 பேர் டீமு. இந்த ப்ரோமோவில் நடந்த சண்டையெல்லாம் இப்போ தான் நடந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. பயங்கரமாக விஜய் விஷாலை போட்டு உரின்னு உரிச்சு எடுத்துட்டாங்க எல்லாருமே. ஜாக்லின் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க, எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து விஜேஎஸ் கிட்ட கண்டிப்பாக கேப்டன்சி பற்றி பேசும்போது இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக வரும்னு நினைக்கிறேன். இந்த 6 பேர் ஒரு டீம். யார்? நம்ம அருண், விஜய் விஷால், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, அன்ஷிதா கிடையாது, அசின், அதுக்கப்புறமா பவித்ரா. இவங்க 6 பேர் டீம், இந்த 6 பேர் டீம். இவங்க முத்துக்குமரன் டீம்ல என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா, முதல்ல இவங்க 2 பேரை காலி பண்ணிட்டு நம்ம 2 பேர் நின்று விளையாடுவோம் அப்படின்றது இவங்களுடைய பிளான். அதே மாதிரி அவங்க பிளான் போட்டிருக்காங்க, அந்த 2 பேரை காலி பண்ணிட்டு நம்ம நின்று விளையாடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதான் இந்த டாஸ்க்ல வந்து ஒரு திருப்பு முனையா இவங்களுடைய கல் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. யாருடைய கல் எல்லாமே? விஜய் விஷால் டீம்ல இருக்கக்கூடிய கல் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அது வந்து நடந்துச்சு. இதுல தான் பவித்ரா வந்து மஞ்சரியை போட்டு கடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஜாக்லினை கடிக்க போனாங்க. ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவித்ராவை லாக் பண்றாங்க. பவித்ராவுக்கு மூச்சு விட முடியல, அதனால பவித்ராவை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டாங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 2 பேரும் லாக் பண்ணிக்க போகும்போது தான் பவித்ரா வந்து ஜாக்லினை லாக் பண்ணி அவங்க காலை பிடிச்சி காலை கடிக்கிற மாதிரி போனாங்க. அதுக்குள்ள எல்லாருமே ஹால்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முத்துக்குமரனும் விஷாலும் பயங்கரமா போட்டு கட்டி உருண்டு ஒருத்தர் மாறி லாக் பண்ணி விஷாலுக்கு ஒரு மாதிரி வீசிங் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால விஷாலால முடியல அப்படின்னும் போது பிரேக், ஹால்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்ப விஷால் வந்து 3வது ஆளாக அடிபட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிருக்கிறாப்புல. ஸோ ஒவ்வொருத்தரும் லாக் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரை லாக் பண்ணிட்டாங்க. அன்ஷிதா வந்து மஞ்சரியை லாக் பண்ணிட்டாங்க. விஜய் விஷாலும் இவரும் மாறி லாக் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ராயனும் அருணும் லாக் பண்ணிக்கிட்டாங்க. ஜாக்லினும் பவித்ராவும் லாக் பண்ணிக்கிட்டாங்க. தீபக்கும் இவரை நம்ம ஜெஃப்ரியும் லாக் பண்ணிட்டாங்க. ஜெஃப்ரியை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவில் பார்க்கணும். காலையிலே தீபக்கை தள்ளி விட்டான், வேணும் தான் தள்ளி விட்டான். நேற்று அப்படி தான் ராணவை தள்ளி விட்டான். ஒரு விஷயம் அவன் பண்ணிடுறான், கல்லை தூக்கி ஒழிச்சு வைக்கிறான். ஒரு விஷயத்த அவன் பண்ணிட்டு அவனை எதனா குறை சொல்லும் போது, இதை நீ பண்றது தப்புன்னு சொல்லும் போது அவன் பயங்கரமா அக்ரெசிவா மாறி, அதான் நான் சொல்லிட்டேன்ல, அதான் நான் பண்ணிட்டேன்ல, இப்போ நான் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம். அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு குறும்படம் இருக்கு. குறும்படத்தோட ஒரு வீடியோ நம்ம வந்து போடுவோம், சரிங்களா? ஸோ ஜெஃப்ரி வந்து ஒரு ரொம்ப அக்ரெசிவா கேம் விளையாடிட்டு இருக்கான். அதாவது அவன் மேல ஒரு குறை சொல்றவே கூடாது. யாருன்னா ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா அதை உடனே இல்லைன்னு டிஃபெண்ட் பண்றதுக்கு அவன் எந்த எல்லைக்கும் போறான். ரொம்ப டீப்பா இறங்கி அவன் பேசுறான். அது ஒன்று இருக்குது. அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவன்கிட்ட வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இப்போ தீபக்கை அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். தீபக்கு அவனை வந்து அக்ரெசிவா எதுவுமே ஹேண்டில் பண்ணல. அவர் பாட்டு காமா இருக்காரு. அவர் மனசுக்குள்ள என்னன்னா, அவன் சின்ன பையன், அந்த ப்ரையாரிட்டி அவனுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவன் அந்த ப்ரையாரிட்டி மற்றவங்களுக்கு கொடுக்கல. அந்த மாதிரி மற்றவங்களும் விளையாடக்கூடாது. அவன் எப்படி விளையாடுறானோ அந்த மாதிரி. இப்போ தீபக்கால வந்து ஜெஃப்ரியை தூக்கி போட முடியாதா? இப்போ இவர் ராயனால ஜெஃப்ரியை தூக்கி போட முடியாதா? முடியும். ஆனால் ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அதை பண்ணணும், அப்போதான் அவனுக்கும் தெரியும். இப்போ தீபக் நினைச்சிருந்தா ஜெஃப்ரியை தள்ளி விட்டுருக்கலாம், ஆனால் தள்ளி விடலை. ஏன் தள்ளி விடலைன்றது தெரியல. காலையில் தீபக் வந்து அவன் தள்ளி விட்டான், பதிலுக்கு இவர் போய் தள்ளி விட்டுருக்கலாம். முத்துக்குமரனால இது வந்து ஜெஃப்ரியை சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் அவன் சின்ன பையன் அப்படின்றது கொஞ்சம் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. அவன் அங்கே டாமினேட்டிங்காக இருக்கான்.
ஜெஃப்ரி வந்து அங்கே டாமினேட்டிங்காக இருக்கான், கொஞ்சம் இவங்களாம் கரிசனம் பார்க்கறதுனால. இது ஒரு பக்கம் இருக்குதா. இப்போ ஓஞ்சு முடிஞ்சிருக்கு இப்போ தான் இந்த டாஸ்க்கு. ஸோ எல்லாரும் உட்காந்து குரூப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தான் சௌந்தர்யா டீம் வந்து எலிமினேட் ஆவாங்க நினைக்கிறேன். ஸோ அடுத்து 3 டீமுக்குள்ள ஒரு போட்டி அப்படிங்கிறது வரும். அன்ஷிதா வந்து எப்பா இந்த மேட்ரு நம்ம பார்த்தே அவனுங்க. ஆக்சுவலாக என்ன தெரியுமா நடக்குது, இந்த கல் ஒளிச்சு வைக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்துடுறாங்க எல்லாருமே. பார்த்துட்டு எல்லாருமே கொஸ்டின் எழுப்புறாங்க, இந்த மாதிரி கல் ஒளிச்சு வைக்கிறாங்க, அது வந்து தப்புன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜெஃப்ரி வந்து ஒரு கல் தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா உள்ள 4 கல் இருக்கு, எடுத்து மேலே வைக்கிறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, ஏன்பா இது தப்பு இல்லையாப்பா, தப்பா விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி டிஃபென்ஸ் மோடுக்கு போறான் ஜெஃப்ரி. அதான் நீங்க சொன்னோன்னே நான் எடுத்து வச்சிட்டேன், அப்புறம் என்ன எதுக்கு பேசுறீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ என்ன பண்ணணும், இப்படிதான் அவன் பேசுறதெல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தரா கேட்கறாங்க, எப்பா நீ தப்பு பண்ணா சொல்லவே கூடாதா, பேசவே கூடாதா யாருமே அப்படின்னும் போது அந்த இடத்துல அன்ஷிதா உள்ள வராங்க. அவன் தான் எடுத்து வச்சிட்டான்ல, நீங்க எதுக்கு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள வர ஜாக்லின் கேட்கறாங்க, நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் நம்ம கேப்டன் விஜய் விஷால் வந்து வராப்பல. அதாவது எப்படி பண்றான்னா, அவ்வளோ நேரமா அந்த பொண்ணு அசின் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அதான் அன்ஷிதாவுக்கு பேர் அசினா, ஆக்ட்ரஸ் அசின் பேர் வச்சிருக்காப்ல, அசின் மாதிரி இருக்காங்க. அவ்வளோ நேரமா வந்து கத்திக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அவன் பாருங்க இவ்வளோ பஞ்சாயத்துலையும் அசின்னு அந்த செல்ல பேரை கூப்பிடுறத விடல, அவனுக்கு வாயில அன்ஷிதான் வரல, அசின்னு கூப்பிடுறான் பாருங்க. ஏண்டா இவ்வளோ ரணகலத்தையும் உனக்கு ஒரு கிளிகிழிப்பு கேட்குதான்ற மாதிரி தான் இருக்குது விஷால் பண்றது. ஓகேவா, அசின் சொல்லி, அதாவது அவன் டோனை நீங்க பார்க்கணுங்க. ஜாக்லின் பேசிட்டு இருக்கல, அசின் சுமார், அசின் கொஞ்சம் அமைதியா அசின், இப்படி பேசும்போது ஜாக்லினுக்கு காண்டாயிடுச்சு. அவங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கிறாங்க, இன்னும் இவன் நம்ம கிட்ட இவ்வளவு கத்தி பேசுறான். அவங்க கேட்கறாங்க, என்கிட்ட ஏன் கத்துற, அவ அவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்காள், அவளை கத்து அப்படின்னும் போது அங்க போயிட்டான் விஷால் வந்து நைஸா அங்க போயிட்டான். அங்க போன விஷால் வந்து பவித்ராவுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு. யாருக்கு, பவித்ராவுக்கும் இவங்க அசினுக்கும் சண்டை வந்துருச்சு. அசின் இவர் வந்து விஜய் பார்த்துக்கோங்க, போக்கிரி அசின் விஜய் இவங்க 2 பேரும் சண்டை வந்துருச்சு. போக்கிரி தானே அவங்க 2 பேரும் ஒன்னா நடிச்சாங்க. ஓகே, ஏதோ ஒன்னா நடிச்ச அசின் விஜய் போயிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலா அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னா, வாய மூடு அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் ரிப்பீட்டடா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னதுனால வாய மூடுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு இவங்க அசின் வந்து கோவப்பட்டாங்க, அசின் இல்லை கோவப்பட்டாங்க. வாய மூடு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொன்ன உடனே பவித்ரா வந்து சரி சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசின் இருக்காங்கல்ல, ஒரு 100 வாட்டி வந்து கேட்டிருப்பாங்க. இப்ப பவித்ரா வந்து வாய மூடுன்னு ஒரு வாட்டி தான் சொன்னாங்க. இந்த அசின் 100 வாட்டி நீ எப்படி என்ன வாய மூடுன்னு சொல்லுவேன்னு 100 வாட்டி அதை கேட்டுட்டே இருக்காங்க. இவங்களும் 100 வாட்டி அதான் சும்மா இருன்னு சொன்னலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் போன நம்ம தானைய தலைவன் விஜய் விஷால் வந்து உள்ள போயிட்டு என்ன பண்றாருன்னா, பவித்ரா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அசின் கத்தாத அசின் அமைதியார் அசின் அப்படின்னும் போது ஜாக்லின் அதையும் பார்த்துட்டாங்க. இந்த டைம் தான் ஜாக்லின் மட்டும் பார்க்கல, முத்துக்குமரன் பார்த்தாப்புல, மஞ்சரி பார்த்துட்டாங்க, ராயன் பார்த்துட்டாப்புல, எல்லாருமே பார்த்துட்டாங்க தீபகை தவிர. பார்த்துட்டு ஜாக்லின் வந்து சொல்றாங்க, ராயன் கிட்ட சொல்றாங்க, பாரு பவித்ரான்றது அவன் எவ்வளவு ஹாஷா கூப்பிடுறான், அசின் சொல்லிட்டு எப்படி கூப்பிடுறான் பாரு, இது தப்பு அப்படின்னும் போது இது அசின் கேட்டுறாங்க. அசின் காதல் இது முந்துருது. உடனே அசின் அந்த இடத்துல, எப்பா நீ என்னையும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காவே என்னை வந்து கோபமாவே நீ பேசுப்பா, நீ ஒன்றும் என்கிட்ட சாஃப்டா பேசுற நாங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு திரும்பி யார் பேசுனது அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு அதோ ஜாக்லின் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஜாக்லினா இந்தா வரேன் அப்படின்னு சொல்லி போனாப்புல. அந்த இடத்துல போய் ஜாக்லின் கிட்ட கேட்க ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீ ஜாக்லின் அப்படின்னு சொல்லும்போது சவுண்டா சொல்ற, அசின் அப்படின்னு சொல்லும்போது நீ ரொம்ப சாஃப்டா சொல்ற, அவ அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க, அவளை கேட்க மாட்டேற, நீ ஒரே மாதிரி டோன்ல பேச மாட்டியே அப்படின்னும் போது உனக்கு தெரியுமா நான் கிட்டத்துல போய் பேசிட்டு இருந்தேன். ஜாக்லின் கிட்ட வந்து அவர் தூரமா நின்று பேசினாரா அதனால கத்துனாரா, அசின் கிட்ட போய் பேசினாரா அதனால கத்தலையா. அப்ப ஜாக்லின் மறுபடியும் என்ன கேட்கிறாங்கன்னா, அங்கேயே நீ பவித்ரா அப்படின்னு கத்துறடா, ஆனா அசின் அப்படின்னு தானே நீ பேசுற அப்படின்னும் போது இவருக்கு கோவம் வந்துருச்சு. இப்படிலாம் வந்து மாற்றக்கூடாது, மாட்டிக்கினாரு ஒருத்தர், அப்படி மாட்டிக்கின்னு இப்படிலாம் வந்து பேசக்கூடாது, இப்படிலாம் வந்து மாற்றிலாம் சொல்லக்கூடாது, இது வேற மாதிரி நீங்கள் மாற்றுறீங்க, அதெல்லாம் தப்புன்னும் போது எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராயன் கேட்குறாப்புல, இல்லை கேப்டன் நீங்கள் பண்ணது எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. முத்துக்குமரன், இல்லை கேப்டன் நீங்கள் பண்ணது எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சுன்னொடனே இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம் டக்குன்னு என்ன சொல்லிட்டான்னா, நான் அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் அவங்கள பேச வைக்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன், நடுவில் நீங்கள்லாம் பேசிட்டீங்கன்னா எப்படி நான் இங்கே பேசுறது அப்படின்ற மாதிரி மாற்ற எல்லாரும் இந்த பாயிண்ட்ல ஸ்டிக் ஆன் பண்ணிட்டாங்க. அதனால கேப்டனால ஒன்றுமே பேச முடியல.
அங்கேருந்து அசின் வேற புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆமாமா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆமாமா இவங்கெல்லாம் ரொம்ப பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அந்தமா ஒரு புலம்பல். ஸோ இது கிளியராக வந்து ஜாக்லின் வந்து எடுத்து வச்ச ஒரு பாயிண்ட். எல்லாருமே அதை அக்ரி பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் இவன் வந்து பயாஸ்டாக பேசுகிறான், ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி சாஃப்ட் டோனில் பேசுகிறான், இன்னொருத்தர்கிட்ட வந்து ஹாஷாக பேசுகிறான் அப்படின்ற அந்த விஷயத்த ஜாக்லின் மூலமா எல்லாருமே வந்து விஜய் விஷாலுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. கடைசி ஒரு வழியா ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு, நான் அப்படி பேசுறேன்னு அவன் சொல்லலை, உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா சாரி, நான் இனிமேல் வந்து ஒழுங்காக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாப்புல. ஸோ இதுதான் விளக்கமாக அங்கே நடந்த விஷயங்கள். ஆக மொத்தத்தில் நன்றாக மாட்டிக்கொண்டார்கள் நம்ம அசின் மற்றும் தளபதி விஜய் அவர்கள். விஜய் என்கிற விஜய் விஷால் இருவரும் மாட்டிக்கொண்டார்கள். அடுத்த லவ் ட்ராக்கிங்கை வந்து உதயமாகுது. ஒரு சூறாவளி கிளம்பியது, அந்த மாதிரி ஒரு காதல் கதை கிளம்பியது. இதை வெளியில இருந்து பார்க்குற தர்ஷிகா என்ன நினைப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பெரிய உத்தமி மாதிரி பேசினியம்மா அன்சிதாம்மா, அந்த தெய்வத்தை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்ல, எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? ஏற்கனவே ஒருத்தனுக்கு வெளியில் அப்படி சப்போர்ட் பண்ணி தான் என் வாழ்க்கையே போச்சு. இங்கேயே நான் அதுக்காக வரலாம், நான் என்னை வந்து என்னுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் நான் மாற்றுறதுக்கு தானே வந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசு விசுன்னு கூப்பிடுறதும் அவன் அசின் அசின்னு கொஞ்சுறதும் பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்குது எங்களுக்கு சீரியஸாக. ஸோ இப்போ தான் எல்லா அடிதடியும் முடிஞ்சு ஆஞ்சு ஓஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ வரும். ஒன்று ராணவின் நடிகை, இதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ வரும். ஒன்று ஜெஃப்ரி பண்ணக்கூடிய சேட்டைகள், அதுக்கப்புறமா ராணவின் பக்கா ஆக்டிங், சூப்பர் நடிகன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 2 வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். சாரி வீடியோ வந்து அதிகமாக போட முடியல, ஏன்னா தொடர்ச்சியாக எதனா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்குறதுக்கே நமக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. இது பார்த்து முடிச்ச பிறகு தான் நம்ம வீடியோ பேச முடியுது. ப்ளஸ் இங்கே அடிக்கடி பவர் கட் வேறு ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு என்னன்னே தெரில. ஸோ அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால் என்னால் அதிகமான வீடியோஸ் போட முடியல. அதனால தான் ஒரே வீடியோவில் ஒட்டுமொத்த சீனியுமே சொல்கிறேன். உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப எஃபர்ட் பண்ணி தான் இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ஏன்னா வியூஸ் வர அளவுக்கு லைக்ஸ் வரது கிடையாது. நீங்க பண்ற லைக்ஸ் மூலமா தான் இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு ரீச் ஆகும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க, அது போதும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்த்.